திருவாரூர் வரும்போது விஜய் எந்த வழியாக வருவார்? கீழ்வேளூர் பகுதியில் காத்திருந்த மக்களுக்கு ஏமாற்றம். அங்கும் இங்கும் மாறி மாறி ஓடிக்கொண்டிருந்த மக்கள். விஜயை வரவேற்பதற்கு இப்படியா? எத்தனை ஆர்வம் காட்டுகிறார்கள் பாருங்கள். கடைசியில் ரூட்டை விஜய் மாற்றியதால் ஏமாந்து சென்ற மக்கள். நாகை மாவட்டத்தில் இன்றைய தினம் பிரச்சாரத்தை மேற்கொண்ட விஜய் திமுகவையும் ஒரு சேர பாஜகவையும் விமர்சித்திருந்தார். 2026ஆம் ஆண்டில் ஆட்சியை பிடிப்போம் என்ற வகையில் விரிவாக பேசியிருந்த அவர் அங்கிருந்து திருவாரூர் மாவட்டத்திற்கு புறப்பட்டு சென்றார். முன்னதாக அவர் கீழ்வேளூர் கடைவீதி வழியாக தான் வருவார் என்ற எதிர்பார்ப்பில் மக்கள் விஜயை வரவேற்பதற்காகவும் விஜயை பார்ப்பதற்காகவும் அங்கே குழுமியிருந்த நிலையில் விஜய் திருவாரூர் நாகை தேசிய நெடுஞ்சாலை வழியாக சென்று விட்டார் என்ற நிலையில் அவரை அந்த சாலையில் பார்ப்பதா, அவரை கீழ்வேளூர் கடைவீதி பகுதியில் பார்ப்பதா என மக்கள் அலைமோதி கொண்டிருந்தனர். அது குறித்த காட்சி வெளியாகி இருக்கிறது. இப்படியாக நாகையிலிருந்து திருவாரூர் விஜய் செல்லும் வழிநெடுகவே ஏராளமான மக்கள், ரசிகர்கள் அவரை பார்ப்பதற்காக காத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை வழங்குவோர் மஞ்சு குரூப்ஸ், சிம்ஸ் பார்மசி அண்ட் கிளினிக்.